பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தாவீதுடைய குணாதிசயத்துல மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறது 34வது சங்கீதம் 1வது வசனத்துல வாசிக்கும் போது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று தாவீது சொல்கிறார். ஆமாங்க, தாவீது கர்த்தரை எப்பொழுதும் துதிக்கிறவனாய் இருந்தான். உயர்விலும் துதிக்கிறவனாய் இருந்தான், தாழ்விலும் துதிக்கிறவனாய் இருந்தான். அவன் எப்பொழுதும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவனாய் இருந்தான். இப்படிப்பட்ட குணம் அந்த நாட்களில் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? அவனை பத்தி நம்ம தியானிக்கும் போது உண்மையிலே என்ன மிகவும் ஆச்சரியப்படுத்துறதுங்க. சங்கீதம் 34 தலைப்புல சொல்லும் போது, தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். தன்னுடைய சத்ருவத்திட்ட இருந்து ஓடும் போது கூட, அதாவது ஓடிக்கிட்டே கூட அவன் ஆண்டவரை தான் துதிக்கிறான். உயர்விலும் ஆண்டவரை துதிக்கிறவனா இருக்கிறான், தாழ்விலும் துதிக்கிறவனா இருந்தான். அவன் ராஜாவாயி அவன் ராஜஸ்தானத்தில் இருக்கும் போது ராஜ வஸ்திரத்தை உரிந்து போட்டுட்டு ஆண்டவரை பெட்டிக்கு முன்பதாக நடனம் ஆடுகிறான். ராஜ பதவியில் இருக்கும் போது கூட ஆண்டவர் அவன் துதிக்கிறவனா இருந்தான். தன்னுடைய சத்ருவால துரத்தி விடப்படுகையிலும் ஆண்டவரை துதிக்கிறவனா இருந்தான். எல்லாத்துக்கும் மேல என்ன ஆச்சரியப்படுத்துற ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன தெரியுமா? தன்னுடைய தகப்பன் தாய் கூட அவனை கைவிட்டு இவன் எதுக்குமே லாய்க்கு இல்லை. பொதுவாக ஆடு மேய்க்கிறதுக்கு யாரை போடுவாங்க? வீட்டுல எதுக்குமே லாய்க்கு இல்லாத ஒரு மனுஷனை தான் ஆடு மேய்க்கிறதுக்கு போடுவாங்க. அப்படி ஆடு வனாந்திரத்துல இருந்து ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும் போது கூட அங்க சுரமண்டலத்தை வைத்து ஆண்டவரை துதிக்கிறான். யாருமே பார்க்காத ஒரு வனாந்திரமான சூழ்நிலையில, யாருமே கூட இல்லாத தனிமையான சூழ்நிலையிலே ஆண்டவரை துதிக்கிறவனா இருந்தான். கடந்த நாட்களில எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நாங்க ஒரு ஊழியர் செய்கிற ஒரு சபையில பாஸ்டர் வந்து ஒரு பொதுவாக ஒரு கேள்வி கேட்டார். நம்ம எதுக்காக சபைக்கு வருகிறோம்னு சொல்லி அவர் ஒரு கேள்வியை கேட்டாங்க. அப்ப நிறைய பேர் நிறைய விதமாக பதில் சொன்னாங்க. அதுல எனக்கு ஒரு பதில் எனக்கு வந்து மிகவும் ஆச்சரியப்படுத்துச்சு. என்ன பதில் தெரியுமா? அதுல ஒரு விசுவாசி சொன்னாங்க, எங்களுடைய தேவைகள், அதாவது நாங்கள் எங்களுடைய விண்ணப்பங்கள் நிறைவேறுகிறதுக்காக தான் நாங்கள் ஆண்டவரை தேடுறோம், ஆண்டவர் அதனாலதான் துதிக்கிறோம்னு சொல்லி சொன்னாங்க. இப்படிப்பட்ட தேவைக்காக மட்டும்தான் நம்ம ஆண்டவரை தேடுகிறவர்களா இருக்கிறோமா? ஒருவேளை நீங்க அப்படிப்பட்டவர்களா இருந்தா இந்த தாவீதை போல நீங்க உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. அவன் வந்து உயர்விலும் துதித்தான், தாழ்விலும் துதித்தான், சத்ருவால் துரத்தி விடப்படுகையிலும் துதித்தான். யாருமே பார்க்காத அந்தரங்கமான சூழ்நிலையிலும் வனாந்தரமான சூழ்நிலையிலும் கர்த்தரை துதித்தான். அதனாலதான் யாருமே பார்க்காட்டியும் ஆண்டவர் அவனை பார்த்ததுனாலதான் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ராஜாவாய் அவனை உயர்த்தினார். இப்படிப்பட்ட குணாதிசயம் இந்த நாட்களில் உள்ளத்துல காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை விரும்புகிறார். கர்த்தரை துதியுங்கள், அந்த துதி உங்களை உயர்த்தும், அந்த துதி உங்களை மேன்மைப்படுத்தும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன்.